Hi friends, இது நம்மளோட sam&sadhu world. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க. நம்ம வீட்டில் மாவு மூஞ்சி போச்சு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து டக்குன்னு ரெடி பண்ண முடியுங்க. எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: ஒரு கப் கோதுமை மாவு, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க, ஒரு கேரட் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, 1/4 ஸ்பூன் வந்து சீரகம், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு. ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. பவுலில் வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா பெரிய வெங்காயம், அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம துருவி எடுத்து வச்சுருக்கிற கேரட் வந்து சேர்த்துக்கலாங்க. நீங்கள் கேரட் கூட பொட்டேட்டோ இருந்தால் பொட்டேட்டோ கூட சேர்த்துக்கலாங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய சீரகத்தை சேர்த்துக்கலாங்க. மிளகாத்தூள் வந்து நான் எங்கள் காரத்துக்கு ஏற்றாற் போல் போட்டிருக்கேங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. நறுக்கி வச்சுருக்கக்கூடிய கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் மாவு போடுறதுக்கு முன்னாடி நல்லா கலந்து விட்டுறலாங்க. அப்போ தான் உப்பு காரம் எல்லாமே கேரட் வெங்காயத்தில் பிடிக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கோதுமை மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து 3 பேர்த்துக்கு அளவாக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறதுனால 1 கப்பு மட்டும் எடுத்துருக்கேங்க. உங்கள் வீட்டில் இன்னும் நிறையா பேர் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கேரட்டு வெங்காயம் எல்லாமே சேர்த்துக்கோங்க. மாவில் வந்து தண்ணி விடுறதுக்கு முன்னாடி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் மாவில் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக பிடிக்குங்க. இப்போ நம்ம தண்ணி வந்து ஒரே டைமாக யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி பொறுமையாக நம்ம எந்த திப்பியாக இல்லாமல் நல்லா பொறுமையாக கலந்து எடுத்துக்கலாங்க. நம்மளுக்கு தோசை மாவு பதத்துக்கு வரணுங்க. அந்த அளவுக்கு நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் கூட லைட்டாக தண்ணி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இன்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா வீட்டில் மாவு முடிஞ்சிருச்சு அப்படின்னா கோதுமை மாவு வச்சு சப்பாத்தி தோசை இந்த மாதிரி செய்யாமல் கேரட் இந்த மாதிரி என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அது இதில் ஆட் பண்ணி இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க பெரியவங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாகவும் இருக்குங்க. பாருங்கள், இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போது அடுப்பில் தோசைக்கல் வச்சு நம்ம தோசை மாதிரி வாத்து எடுத்துக்கலாங்க. இந்த தோசைக்கு நம்ம நிலக்கடலை சட்னி தேங்காய் சட்னி ரெண்டுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. பச்சை மிளகாய் போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்குங்க. இப்போ கொஞ்சமாக கல்லெண்ணெய் விட்டு நம்ம ஒரு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க தோசையை. அப்போ தான் நம்மளுக்கு கேரட்டு வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்து வருங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக டிஃபனாவோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இந்த தோசை வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க முடியுங்க. இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபியாக இருக்குங்க. நீங்கள் வந்து டெய்லியும் வீட்டில் ஒரே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யாமல் குழந்தைங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கும்போது கேரட்டெல்லாம் போட்டிருக்கும்போது இது ஹெல்த்தியாகவும் இருக்குங்க, அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கிற மாதிரி இருக்குங்க. இன்னொரு சைடும் வந்து நம்ம திருப்பி போட்டு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போது நம்ம ஹெல்த்தியான தோசை வந்து ரெடி ஆயிருச்சுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களை வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் லவ் யூ ஆல்.